Hi friends, you are welcome on behalf of Impartial YT, that is Debbie's English class. இப்போ உங்களுக்கு ஒரு 10 டிப்ஸ் how to learn அப்படிங்கிற பத்திய டிப்ஸ் ஒரு 10 டிப்ஸ் சொல்லித்தரேன் உங்களுக்கு. அதெல்லாம் நீங்க ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணணும், அப்பதான் இங்கிலீஷ் பேச முடியும். ஓகே. Firstly, you must have an awareness about the organs of speech. அதாவது பேச்சு சம்பந்தமான உறுப்புகள் 10க்கு மேல இருக்குது. நம்ம வாய்க்குள்ள, நெஞ்சில, வயிற்றுல எல்லாம். அதுக்கு நீங்க ஒர்க் கொடுத்தா தான் இங்கிலீஷ் நல்லா பேச முடியும். ஓகே, அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். மற்றபடி எழுதுறது, படிக்கிறது, காதுல கேட்கறது, இதுல எல்லாம் பெருசா பிரயோஜனம் இல்லை. நீங்க வாயை திறந்து பேசணும். அடுத்த பாயிண்ட் என்னன்னு கேட்டா, you must learn to speak in all the 12 tenses with the negatives. அதாவது நீங்க ஏதோ சிம்பிள் ப்ரெசென்ட்ல மட்டும் பேசிட்டு இருந்தா பத்தாது. இங்கிலீஷ்ல 12 டென்ஸ்லயும் நெகட்டிவ்ஸோட பேசி பழகணும். அப்புறம் அடுத்த பாயிண்ட் என்னன்னா, யாரும் உங்களுக்கு இங்கிலீஷ் சொல்லித்தர முடியாது, சொல்லித்தரவும் மாட்டார்கள். நீங்களாதான் முயற்சி செஞ்சு படிக்கணும். That is, no one would or could make you speak English. You have to create chances of speaking English yourself. Okay? Okay. அடுத்த பாயிண்ட், 4th பாயிண்ட் என்னன்னா, நீங்க பேச பழகும்போது எல்லாரும் உங்களை கேலி பண்ணுவாங்க. அதெல்லாம் மைண்ட் பண்ணக்கூடாது. Don't mind those who make fun of you while learning English speaking. Okay? Okay. Next, 5th point என்னன்னா, use TV and mobile to improve English. நீங்க உங்க மொபைலையும் டிவியையும் இங்கிலீஷை இம்ப்ரூவ் பண்ண யூஸ் பண்ணுங்க. ஓகே, சும்மா தேவையில்லாதெல்லாம் பார்த்து டயத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க. இங்கிலீஷ் நியூஸ் கேளுங்க. கிரிக்கெட், ஃபுட்பால் மாதிரி கேம்ஸோட கமெண்ட்ரியை இங்கிலீஷ்ல கேளுங்க. அப்படியே அதை திருப்பியும் சொல்லி பாருங்க. அப்படியே நீங்க உங்க இங்கிலீஷை டெவலப் பண்ணலாம். ஓகே. அடுத்தது இந்த இங்கிலீஷ், ஸ்போக்கன் இங்கிலீஷ் சம்பந்தமான புக்ஸை வாங்குங்க. அது செலவு கிடையாது. அது உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட். வாங்கி அதுல இருக்கிறதையும் ஃபாலோ பண்ணுங்க. ஓகே. அடுத்த பாயிண்ட் என்னன்னு கேட்டா, நீங்க இங்கிலீஷ் பேச பழகும் போது சின்ன சின்ன சென்டென்சஸா பேசி பழக ஆரம்பிங்க. ஸ்டார்ட் வித் ஸ்மால் சென்டென்சஸ். ஓகே. அதாவது குட் மார்னிங், குட் ஆஃப்டர்நூன், ஹவு டு யூ டூ, ஹவ் ஆர் யூ, அந்த மாதிரி. ஓகே, ஹாய், அந்த மாதிரி. ஓகே. ஓகே. அப்புறம் நீங்க ரீஜனல் லாங்குவேஜ் ஸ்டூடெண்ட்ஸா இருந்தாலும், அதாவது மலையாளம், தமிழ் இந்த மாதிரி மீடியம்ல படிச்சாலும் நல்லா பிராக்டிஸ் பண்ணலாம். நீங்க இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரியே பேச முடியும். ஓகே. ஓகே. அப்புறம் நீங்க காதுல கேட்கிற மலையாளம் அண்ட் தமிழ் கான்வர்சேஷன்ஸ நீங்க மனசுக்குள்ளேயே இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி அத பேசி பழகுங்க. ஓகே. நான் முதல்லயே சொல்லல, இங்கிலீஷ் பேசுற சான்சஸ் நீங்க தான் உருவாக்கணும். நான் முதல்லயே சொல்லிருக்கேன் இல்லையா? அதனால நீங்க இந்த டெக்னிக்கை ஃபாலோ பண்ணுங்க. ஓகே. ஓகே. அடுத்தது, நம்ம சாதாரணமா ஸ்கூல்ல பேசுற இங்கிலீஷ் மட்டும் பேசினா பத்தாது. அது ஃபார்மல் இங்கிலீஷ். நீங்க பிரிட்டிஷ் இங்கிலீஷ், யூஎஸ் இங்கிலீஷ், ஆஸ்திரேலியன் இங்கிலீஷ் இவ்வளவும் பேசி பழகணும். ஏன்னு கேட்டா, இன்னைக்கு இருக்கிறது காம்படிட்டிவ் வேர்ல்டு, போட்டி நிறைந்த உலகம். இன்னைக்கு நீங்க வாழறது, அதாவது உங்க எதிர்காலம் போட்டி நிறைந்த உலகம். இங்கிலீஷ் பிச்சு உதறணும். அப்பதான் உங்களுக்கு ஜாப் கிடைக்கும், ஒரு நல்ல ஜாப் கிடைக்கும். ஓகே. அதனால ஏதோ கொஞ்சம் பேசணும் அப்படிங்கறது மட்டும் பத்தாது. ஓகே. அப்புறம் இந்த டிப்ஸ் எல்லாத்தையுமே நீங்க நல்ல மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஓகே. அதுக்கப்புறம் அதன்படி நீங்க பேசி பழகுங்க. ஓகே.
இந்த டிப்ஸை வந்து நீங்கள் மற்றவங்களுக்கும் சொல்லுங்கள். நீங்கள் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டால் பத்தாது, மற்றவங்களுக்கும் சொல்லுங்கள். Then that is enough for the 8th episode of Debbie's English class. Then we will meet in the 9th episode. Okay? Until then, it is bye from Sugumaran. Hello friends, you are welcome to Impartial YT. That is Debbie's English class. ஜென்ரலாக வந்து ஸ்போக்கன் இங்கிலீஷ்க்கு கிராமர் தேவையில்லை அப்படிங்கிற ஒரு தியரி இருக்குது. அது உண்மைதான். ஆனால் சில விஷயங்களை, சில கிராமட்டிக்கல் பாயிண்ட்ஸை வந்து நீங்கள் படித்து தான் ஆகணும். என்னென்னு கேட்டால் ஸ்ட்ராங் வேர்ப்ஸ், யாருக்குரிய 100 ஸ்ட்ராங் வேர்ப்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ரைட், ரோட், ரிட்டன் எடுத்துக்கலாம். அதில் ஸ்ட்ராங் வேர்ப்ஸ் எப்படின்னு கேட்டால் ஒன்றுக்கு வித்தியாசப்படும். ரைட், ரோட், ரிட்டன் 3 வித்தியாசப்படும். வித்தியாசம் இல்லாமல் சும்மா இடி அல்லது டி மட்டும் சேர்த்தா அது வந்து வீக் வேர்பு. ஓகே, இதை நீங்கள் படித்து தாக்கணும். ஏறக்குறைய 100 ஸ்ட்ராங் வேர்ப்ஸ் இருக்குது. அதே மாதிரி இப்போ ரைட், ரோட், ரிட்டன் எடுத்துக்குவோமே. ரைட் ஓகே, சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். ரோட் சிம்பிள் பாஸ்ட்டு. அண்டு ரிட்டன் வந்து ஒரு 4-5 சந்தர்ப்பங்களில் வரும். இப்போ ஹேஸ் ரிட்டன், அவன் எழுதிவிட்டான். ஓகே. ஷுட் ஹவ் ரிட்டன், எழுதியிருக்க வேண்டும். மைட் ஹவ் ரிட்டன், எழுதியிருக்கலாம். குட் ஹவ் ரிட்டன், எழுதியிருக்க முடியும். இப்படி இந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் அந்த 3rd வெர்பு வரும். ஓகே, ஸோ அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்புறம் ப்ரொனன்சியேஷன் வந்து ரொம்ப முக்கியம். ப்ரொனன்சியேஷன் வந்து உங்களுக்கு எப்பப்போ டவுட்ஸ் வருதோ, டவுட்ஸ் வர்றப்போவெல்லாம் நீங்கள் கூகுளில் போட்டு அதை எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுறதுங்கிறத நீங்கள் வாய்ஸில் கேட்டுக்கலாம். அதை அப்படித்தான் ரெக்டிஃபை பண்ணிடலாம். ஓகே. அப்புறம் ஆல் கொஸ்டியனிங் வேர்ட்ஸு ஒரு 60க்கு மேலே இருக்குது. அதை நெகட்டிவ்ஸோடு தெரிஞ்சுக்கணும். இப்போ கேன் இருக்குது, அதுவும் ஒரு கொஸ்டின் வேர்டு தான். அதை காண்ட், கேன் யூ கோ, காண்ட் யூ டூ தட், இப்படி. அப்புறம் WH கொஸ்டின்ஸ் இருக்குது, ஹாவ், ஹேட், ஹேஸ் கொஸ்டின்ஸ் இருக்குது. இந்த மாதிரி ஒரு 60 வகையான கொஸ்டின்ஸ் இருக்குது. அதை தெரிஞ்சுக்கணும். தேவைப்படுற இடத்துல எல்லாம் நெகட்டிவ் கொஸ்டின்ஸை தெரிஞ்சுக்கணும். நான் ஒரு எக்ஸாம்பிளும் கொடுத்துட்டேன் உங்களுக்கு. ஓகே. அப்புறம் ஏ ஆர் ஆன் எப்படி போடணும், எந்தெந்த சந்தர்ப்பத்தில் போடணுங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதில் AEIOUங்கிற லெட்டர் மட்டும் பார்த்தா பத்தாது. அந்த சவுண்டு ஃபார் எக்ஸாம்பிள் அம்ப்ரல்லா அப்படின்னு இருக்கும்போது யூவில் ஆரம்பிக்குது. அந்த யூ வந்து நம்ம ஆ அப்படின்னு உச்சரிக்கிறோம். யூவை யூன்னு உச்சரிக்கிறதில்ல, ஆன்னு உச்சரிக்கிறோம். அம்ப்ரல்லா. ஓகே. இப்போ யூனிவர்சிட்டி, அதில் வந்து யூவை யூனே உச்சரிக்கிறோம். அப்போ ஏ தான். ஸோ அந்த சவுண்டு தான் முக்கியம். இந்த டிஃப்ரென்ஸை தெரிஞ்சுக்கணும். ஓகே. அடுத்தது வந்து ஒரே வேர்டை நவுனாகவும் வெர்பாகவும் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிற டெக்னிக்கை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இது வந்து ஒரு இங்கிலீஷில் இருக்கிற ஒரு பெரிய ஃபெசிலிட்டி. இப்போ பேட் அப்படிங்கிற வேர்டு இருக்குது. பேட்டுங்கிறது ஒரு நவுன், பெயர் சொல். அப்போ நம்ம இப்போ ஃப்ரெண்டு வந்து பேட் பண்ணுறதுக்கு இறங்குறான். அப்போ டேய் நல்லா பேட் பண்ணிட்டு வா, பேட் வெல் அப்படின்னு சொல்கிறோம். இந்த இடத்துல வந்து பேட்டுங்கிறது வெர்பாக யூஸ் ஆகுது. அப்போ பேட்டுங்கிற ஒரே வேர்டு நவுனாகவும் வெர்பாவும் யூஸ் ஆகுது. ஓகே, இதை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அப்புறம் இன்னொரு மிக முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டால், இங்கிலீஷ் இஸ் அன் எவர் லேர்னிங் ஒன். அதில் பிகினிங் மட்டும்தான், எண்டுங்கிற பேச்சுக்கே இடம் கிடையாது. இப்போ 3 months 4 months அதெல்லாம் வந்து எப்படின்னு கேட்டால், அது நீங்கள் பேசிக்ஸை தெரிஞ்சுக்கலாம், அவ்வளோதான். அதை வச்சு நீங்கள் சொந்தமாக டெவலப் பண்ணிக்கணும். ஆச்சா. அப்புறம் ஒரே வேர்டுக்கு பல மீனிங்கும், பல வேர்டுக்கும் ஒரே மீனிங்கும் இருக்கிறது இங்கிலீஷில் சகஜம். அதுவும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். போக 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 போகத்தான் அந்த டெவலப்மெண்ட்டை நீங்கள் உருவாக்கணும். ஸோ இப்போ என்ன கன்க்ளூஷன் கேட்டால், நம்ம படித்து முடிச்சிட்டோங்கிறது இங்கிலீஷ் லாங்குவேஜில் முடியாது. நீங்கள் வந்து பேசிக்ஸ்,
உங்களுக்கு சென்டர்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா உங்களை ஸ்டார்ட் பண்ணி விட்டுருவாங்க. அப்புறம் கொஞ்சம் அதில் நாலேஜை க்ரியேட் பண்ணி விட்டுருவாங்க. நீங்கள் தான் அதை டெவலப் பண்ணணும். ஆல்ரைட், பை டு ஆல், பாய்.